ஹாய் ஹலோ டிசைனர்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆன்லைனில் இப்போ ஒரு இமேஜ் பார்க்குறீங்க, அதை எப்படி ட்ரேஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸ்க்கு ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே நம்ம கிளாஸில் வந்து சொல்லியிருப்பேன், பிரிண்ட்ரெஸ்ட் ஆப் வந்து நம்ம டிசைனுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்பில் வந்து கொடி டிசைன் ஆரி அப்படின்னு போட்டுக்கிறேன் நான். ஸோ இப்படி தான் போடணும்னு கிடையாது, நீங்கள் ஆரி கொடி டிசைன் அந்த மாதிரி போட்டால் கூட வரும் நிறையா. ஸோ இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து சம்டைம் வந்து கஸ்டமர் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க இமேஜஸ். ஸோ அதனால் நம்ம பிரிண்ட்ரெஸ்ட்டில் செக் பண்ண வேண்டியது இருக்காது. சப்போஸ் நீங்களாக ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்போது நிறைய ப்ளவுஸ் டிசைன் பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கு, ஆனால் இதுக்கான ட்ரேசிங் வந்து உங்களால் ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா அப்போ நம்ம எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி கிளாஸில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு இதே மாதிரி ட்ரேசிங் இமேஜ் இருக்குது, அதுவே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஈஸியாக இதை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுலேருந்து ட்ரேசிங் பேப்பரில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கார்பன் பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸ்க்கு ட்ரேஸ் பண்ணிடலாம். அதுவும் நம்ம வந்து கிளாஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ட்ரேசிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பேசிக்காக எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணலாம்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் போடுற கண்டிஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி உங்களுக்கு டிசைன் நீங்கள் பிடிச்சிருக்கு, இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். பிரிண்ட்ரெஸ்ட்லேருந்து இது மாதிரி டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கேலரிக்கு வந்து சேவ் ஆகிடும். இது வந்து சும்மா நான் எடுத்து காமிச்சிருக்கேன். இப்போ நான் இந்த டிசைன் தான் நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். இதுக்கு எனக்கு ட்ரேசிங் இமேஜ் கிடைக்கல. ஸோ நான் இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறது சாட் ஜிபிடி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கூகுளில் நீங்கள் சாட் ஜிபிடின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் இந்த மாதிரி வந்து நம்ம சர்ச் பண்ணுறக்குள்ள ஆப்ஷன் இருக்குது. அதாவது நம்ம வந்து சாட் ஜிபிடி கூட நம்ம வந்து ஏஐ கூட நம்ம வந்து சாட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கொடுக்கும். ஸோ நீங்கள் சேனலுக்கு தேவையான இமேஜஸ், ட்ரேசிங்கு, ஆரிக்கான டிசைன் என்ன வேணால் கேட்டாலும் கொடுக்கும். இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிற இமேஜை நான் இங்கே கொடுத்துட்டு இதுக்கான ட்ரேசிங் இமேஜ் வேணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நான் கொடுத்துருக்க இமேஜ் அப்படி கொடுத்துருச்சு. உங்களுக்கு பேக் நெக் டிசைன் மட்டும் தான் வேணும்னாலும் அதுவும் நீங்கள் வந்து டைப் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா பேக் டிசைனுக்கான உங்களுக்கு ட்ரேசிங் இமேஜ் கிடச்சிச்சு. எக்ஸாக்டாக சேம் டிசைன் கிடைக்கலனாலும் நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ளவுஸில் வந்து ட்ரேஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரேசிங் மெத்தடில் நிறைய இருக்குது. இன்னும் நம்ம கம்மிங் கிளாஸஸில் வந்து ட்ரேசிங் எப்படி பண்ணலாம், அதை ப்ளவுஸுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி மார்க் பண்ணலாம் அலோ ப்ளவுஸ் வச்சுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ப்ளவுஸ்க்கு தான் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் நெக் கரெக்டாக காமிச்சிருக்க மாட்டேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஹூக் பார்ட்டில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம ஆரி டிசைன் போடுறதுக்கும் ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரேசிங் வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப் வந்து பேப்பர் காப்பி. இந்த ஆப்பு நான் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் எப்படி யூஸ் பண்ணணும்னு. இப்போ நம்ம இமேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் கேலரியிலேருந்து. இப்போ நீங்கள் ப்ளவுஸ் சைஸ் பொறுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ட்ரேசிங் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ளவுஸ்லேயும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து 380 எடுத்திருக்கேன். இதை நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிக்கிட்டேன்னா நமக்கு வந்து மூவ் ஆகாது. இப்போ நம்ம ஃபோனில் வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரெக்டாக அந்த நெக்லைன் இருக்குது இல்லையா. ஸோ இந்த நெக்லைனில் வந்து நமக்கு என்னென்னா கொஞ்சம் லோடிங்கும் வரப்போகுது. ஸோ நாங்கள் லோடிங்க்கு வந்து கொஞ்சம் இன்ச் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து ட்ரேசிங் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா லோடிங் வந்து கண்டிப்பாக ஒரு 1/2 இன்ச்சாவது வரும் அல்லது ஒரு 1/4 இன்ச்சாவது வரும். அதனால வந்து நம்ம இந்த மாதிரி லோடிங்காக விட்டுட்டு நம்ம வந்து ட்ரேசிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பிரைட்னஸ் அதிகமாக வச்சு மொபைலை வந்து இந்த மாதிரி அடியில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து சூப்பராக தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு சேம் டிசைன் கிடைக்கலனாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கலாம். லைட்டாக நமக்கு இந்த கர்வ்லாம் வர இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணும்போது கண்டிப்பாக அங்கங்கே சில இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் வந்து அந்த கர்வ்லாம் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா பூ டிசைன் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டம் போல் நீங்கள் பெருசாவோ சின்னதாவோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா நீங்கள் கரெக்டாக வந்து ட்ரேஸ் பண்ணுறது இந்த மெத்தட் மட்டும் கற்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த கர்வ் பார்ட்டை வரும்போதும் வந்து கரெக்டாக அந்த நெக்கோட கர்வில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு டவுட் கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்கள் ட்ரேஸ் பண்ணிவிட்டு எந்த டவுட்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக குரூப் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எனக்கு இமேஜ் வந்து கண்டிப்பாக குரூப்பில்
குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து லாக் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது லாக் வந்து ரிலீஸ் ஆகிடும். லாக் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இமேஜை வந்து மூவ் பண்ணிக்கலாம். பட் ஜூமோட சைஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதே சைஸில் தான் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணணும் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே. நீங்கள் சப்போஸ் ஜூம் அவுட் இன் அந்த மாதிரி மாற்றிட்டீங்க அப்படின்னா சைஸ் வந்து வேரி ஆகிடும். அப்போ சப்போஸ் மாறிட்டாலும் நீங்கள் வந்து எந்த ஜூமில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அந்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதை மட்டும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நெக்கோட அந்த கர்வில் வருது. ஸோ அந்த கர்வில் வரும்போது நீங்கள் மறுபடியும் லாக் பண்ணிவிட்டு கர்வ்லையும் வச்சு நீங்கள் வந்து அழகாக வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் டிசைனுக்கு ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலாம். சீக்கிரமாக ஒரு ப்ளவுஸ் நீங்கள் வந்து முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.